நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராமநாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள். How are you? இன்று after a long drive we have reached புதுக்கோட்டை. இந்த புதுக்கோட்டையில் நாம் ஒருவரை சந்திக்க செல்கிறோம். அவர் இந்த புதுக்கோட்டையிலேயே மிகவும் பிரபலமான ஆயுர்வேதிக் மருத்துவர். அது மட்டுமல்லாது ரோட்டரி கிளப் மெம்பர் என்று சொல்லக்கூடாது. ரோட்டரி கிளப்பில் இவரை தெரியாதவர் யாருமே இல்லை. இந்த வருடம் ரோட்டரி கிளப்பின் சேவைக்காக தன் முதலீட்டிலிருந்து தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து ஒரு 6 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கும் ஒரு மகா பெரியவர். அது மட்டுமல்லாது சேவை ஒன்றே மனப்பான்மையாக கொண்டு இந்த தொழிலில் இருக்கிறார். இவர் மட்டுமல்ல, இவருடைய தந்தையும் தந்தைக்கு ஆசானும் கிட்டத்தட்ட 150 வருடத்திற்கு மேலாக இந்த ஆயுர்வேத மருத்துவத்தை இவர்கள் ஒரு பணியாக நினைக்காமல், தொழிலாக நினைக்காமல், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் வெளிநாடுகளிலும் பல நண்பர்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது இவரை வெளிநாட்டு மருத்துவ கிளப்பிலிருந்து இன்வைட் செய்திருக்கிறார்கள். அதற்காக இவர் கூடிய சீக்கிரம் இன்னும் ஓரிரு வாரங்களில் வெளிநாடு செல்ல இருக்கிறார். எங்கே, எப்பொழுது என்று அவரையே கேட்டுவிடலாமா? வாருங்கள். யார் என்று மிஸ்டர் இல்லை, டாக்டர் ஸ்ரீனிவாசன் இந்த புதுக்கோட்டையில் நாம் சந்தித்து அவர் எங்கு செல்ல இருக்கிறார், என்னென்ன பணிகளை செய்து கொண்டிருக்கிறார், எத்தனை வருடமாக இதை செய்து கொண்டிருக்கிறார், இந்த மருத்துவத் துறையில் தாங்களே ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலம் தங்களுடைய கண்காணிப்பின் மூலமே இந்த மெடிசின்களை, மருந்துகளை உருவாக்கி கொண்டு மக்களுக்கு சேவை கொண்டிருக்கும் அவரை சந்திக்கலாம். வாருங்கள். நமஸ்காரம். என்னுடைய பேர் வேங்கடம் ராமநாராயணன். நான் சென்னையிலேருந்து வரேன். என்னுடைய டாக்டர் மூலியமாக உங்களை பற்றி நான் அறிஞ்சிருந்தேன். ஏன்னா என்னுடைய சம்பந்திக்கு நீங்கள் ரிலேட்டிவ் அப்படின்றதுனால. அது மட்டுமே கிடையாது, அவள் அவங்கள ரொம்ப ஓஹோன்னு புகழ்னு இருக்காங்க. கட்டாயம் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கோம் தான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன். அதாவது நீங்கள் இந்த டாக்டராக இருந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இருக்கலாம். 32 இயர்ஸ். அப்பா, ஆசம். ஏன் இந்த 32 இயர்ஸ் தான் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்கு? இது எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய திறமையினால மேலே வந்துடா, இல்லை உங்களுக்கு குரு அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நீ இதை பண்ணுன்னு சொல்லி பண்ணாரா, இல்லை உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டால வந்தடா, இல்லை இந்த ஸ்டிக் ஆன் பண்ணி இருக்கிறதுல என்ன நீங்கள் மக்களுக்கு சொல்றதுக்கு என்ன விரும்புகிறீங்க? இது I am the 3rd generation to this Ayurvedic clinic. முதல்ல எங்கள் அத்திம்பே, அதாவது அத்தை ஆத்துக்காரு, அப்பாவோட அக்கா ஆத்துக்காரு. இது தான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் ஆஃப் திஸ் ஹாஸ்பிட்டல் கிளினிக். ஸ்ரீ லக்ஷ்மி டிஸ்பென்சரின்னு வச்சுருந்தார். லக்ஷ்மி டிஸ்பென்சரின்னு வச்சுருந்தாரு. அவர் பேஜ் நான் ஆயுர்வேதிக். இதே புதுக்கோட்டையிலேயே, புதுக்கோட்டையில் டாக்டர் பி விஸ்வநாதன் பேர். விசு டாக்டர்னு எல்லாம் கூப்பிடுவார். அவர் வைத்திய ஆயுர்வேத சிரோன்மணி. அது அந்த காலத்தில் கொடுத்த பட்டம் ஆயுர்வேத சிரோன்மணி. அது டாக்டர் பட்டம். ஸ்ரீ வெங்கட்ரமணா ஆயுர்வேதிக் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மயிலாப்பூரில் இருந்தது. அங்கே ப்ரீ டிஸ்பென்சரி வித் காலேஜ் எல்லாமே நடந்தது. அப்போ அவர் அங்கே படிச்சுட்டு ஹி கேம் டு புதுக்கோட்டை. ஹி ஸ்டார்டட் அ ப்ராக்டிஸ். இங்கே இருக்கிற மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். அப்போ டாக்டர்ஸ் கிடையாது, புதுக்கோட்டையில் டாக்டர்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு MBBS
தியாகராஜன் டாக்டர்னு ஒருத்தர், எம்பிபிஎஸ் ஒருத்தர், விகேஆர்னு ஒருத்தர், செஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட். குழந்தைகளுக்குன்னு உள்ள டாக்டர் டாக்டர் இவர் தான், விஸ்வநாத் சர்மா மட்டும்தான். இவர் ஆரம்பித்து அந்த சர்வீஸ் மைண்டட் இருக்கட்டும். விஸ்வநாத் சர்வீஸ் இருந்து சர்வீஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்த காலத்தில் அவருடைய எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அப்பா வந்து மச்சினன் வந்து அவருடைய மச்சினன். அவர் வந்து அவரை வந்து புட் அப் இன் திஸ் லைன், நீ ஆயுர்வேதிக் தான் பண்ணணும், நீ படி அப்படின்னு சொல்லி அவர் அந்த காலத்தில் இன்னொரு சர்டிஃபிகேட், அதாவது படித்து இத்தனை வருஷம் ஒரு சர்வீஸ் இருந்தால் அவள் அனுமதி கொடுத்து பரீட்சை எழுதி சர்டிஃபிகேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு ஒரு இருந்தது. இட்ஸ் கால்ட் ஆர்எம்பின்னு ஒரு சர்டிஃபிகேட், ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஸ். எங்கள் அப்பா அது வழியே வந்தார். காலத்தில் வந்து சில நடக்கக்கூடாத விஷயங்கள், அத்திம்பேர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் 48 years she is gone. அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு இல்லாமல் எங்கள் அப்பா வந்து அவரோடயே ப்ராக்டிஸ்னால இந்த ஆஸ்பத்திரி அப்படி விசு டாக்டர் ஆஸ்பத்திரி மென்மேலும் அப்படியே பரவி வந்தது. எங்களுக்கு ஃபுல்லாக வந்தது. அவர் பார்த்துட்டு இருந்தார். நிறைய வில்லேஜ் கேசஸ், எல்லா குழந்தைகள்லாம் மேக்ஸிமம் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவரும் பண்ணிட்டு இருந்தார். அடுத்தது அவர் என்ன படிக்க வச்சார் எங்கள் அப்பா. முதல்ல நான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு, பட் அதான் காலத்தின் கோலம். சில சமயம் நம்மளை வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு நமக்கு இப்படிதான் வரணுங்கிறச்ச நம்ம மைண்ட் அப் பண்ணிட்டு வந்தப்புறம் அங்கே நான் படிக்கிறச்ச அதே எங்கள் குரு படித்த இது வெங்கட்ரமன் ஆயுர்வேதிக் காலேஜில் நானும் படித்தேன். நான் வந்து டிகிரி போஸ்ட் A+ ப்ராக்டிஷனர் அப்படிங்கிறது BAMS, பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல், பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, BAMS. சர்ஜரினா நார்மல் சர்ஜரி, we don't want to go deep up. இந்த இப்போ MBBS என்னென்ன சர்ஜரி பண்ணுறாலும் அதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஒரு ஆப்சஸ் ஃபார்மேஷன் ஓப்பன் பண்ணலாம், மைல் சிஸ்ட் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி ஃபியூச்சர் போகிறது இதெல்லாம் பண்ணலாம். ஆயுர்வேதிக் டேர்மில் பண்ணுவோம். பட் இந்த அந்த காலத்தில் வந்து ஆயுர்வேதிக்கில் என்ன சுசுரதா இருந்தார் சர்ஜரிக்குன்னு. அந்த காலத்தில் மூங்கிலோட டான் இருக்கு பாருங்க, முள்ளு, அதை கிழிச்சு கத்திக்குள்ளா யூஸ் பண்ணார். அதுக்கு தையல் போடுறதுக்கு ஒரு நார் இருந்தது. அந்த இலையை போட்டு இப்போ சைனீஸ்ல தான் எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ஆயுர்வேதிக்ல சுஷுரா இஸ் a founder of surgery. சுஷுராங்கிறது தான் சர்ஜரிங்கிறதுக்கு அந்த பேசிக் அத்தனை நீங்க பண்ணுவோம். ஆனா இந்த காலத்துல நம்ம அந்த தானையும் கொடுக்க மாட்டாங்க. மாடர்ன் இருக்கு, அதுதான் BAMS கொடுத்தது. மாடர்ன் சர்ஜரியில நம்ம என்ன அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி பெடியாட்ரிக்ஸும் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ அடல்ட்டும் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 120 cases 130 cases இருக்குது. எல்லாருக்கும் சர்வீஸ் மைண்டட். நோ, வி டோன்ட் கெட் எனி கன்சல்டிங் ஃபீஸ், ஓன்லி மெடிசன் சார்ஜஸ். அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னி வரைக்கும் ஆண்டவர் நல்லபடியாக வச்சுட்டு இருக்கான். 32 வருஷம் ஆச்சு நான் வந்து. என்னால் முடிஞ்சது. அடுத்து என் அண்ணா பொண்ணும் முடிச்சுட்டு BAMS முடிச்சுட்டு அவரும் ப்ராக்டிஸில் இருக்கா மதுரையில். என் பொண்ணும் முடிச்சுட்டு ப்ராக்டிஸில் இருந்தால் இப்போ கல்யாணம் கொடுத்துருக்கேன். அவரும் வந்துடுவா இந்த சிட்டியில் வந்து. இந்த வாரிசு வளரும். இது 3 தலைமுறை போய் 4 தலைமுறை 5 தலைமுறை 6 தலைமுறை 7 தலைமுறை வர மட்டும் விடப்படாதுன்னு என்னோட அபிப்பிராயம். இல்லை, நீங்கள் இது கூட இயற்கை மருத்துவமும் சேர்த்து அதையும் நீங்கள் செய்யறதா அப்படின்னு இயற்கை மருத்துவங்கிறது வந்து ஜென்ரலா வந்து மருந்தில்லா வைத்தியம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவோம், அதான் இயற்கை. அதான் ஆயுர்வேதிக்லயே திரிப்பலா எல்லாமே வந்து சுக்கும இதுக்குள்ளே இந்த இதெல்லாம் வந்துடும். கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிக்காய் அதெல்லாம் வந்துடும். அதுவே இயற்கையிலேயே ஆமா. என்ன காரணம், இப்போ நார்மலா வந்து சாப்பிட்ற பொருளே வந்து எது நமக்கு வைத்த வலி வரும் அடிக்கடி ஊத்துறதுன்னா ஜீரகத்தை நிறையா சேரு. ஜீரகம் நிறையா சேர்த்துனா வயிற்று வலி அடிக்கடி வராது. ரொம்ப கண்ணெரிச்சல் அதிகமாக வருது, சுகர் இருக்கா, வெந்தயத்தை நிறையா சேர்த்துக்கோ அப்படி அந்த மருத்துவத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் எக்ஸசைசஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ். இப்போ ஒரு மூட்டு வலின்னு ஒருத்தவங்க வரான், அவங்க இந்த இதெல்லாம் வந்து எப்படி என்ன எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ஆயில் போட்டு ஃபர்மெண்டேஷன் பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன வலி வராமல் இருக்கு, என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் என்னங்கிற சொல்லி கொடுக்குறோம். நம்ம வந்து மருந்தில்லா வைத்தியம் தான். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், நோ இன்டர்னல் மெடிசன், பெயின் கில்லர் இல்லாமல் அது எக்ஸசைஸ் மூலியமாக குறையும். அதில் குறைச்சி ஆமாம்.
இது தவிர நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன், உங்களுடைய ரீசெண்டாக பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாள் அப்படின்னு. அந்த கல்யாணத்தில் கூட நீங்கள் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் எல்லாத்தையுமே நம்ம இதுவாக எடுத்துன்னு போகாமல், அதாவது எப்படின்னா இயற்கை சார்ந்ததாகவே எடுத்துன்னு போனேன். உதாரணத்துக்கு நீங்கள் கூட பேசச்சே சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து பட்டாசு வெடிக்கிறதில்ல, பட்டாசு வெடிக்கல என்னுடைய பொண்ணு கல்யாணத்தில். அந்த மாதிரி என்ன கான்செப்ட், ஏன் உங்களுக்கு அதை செய்யணும்னு தோணும்? உதாரணத்துக்கு சொன்ன பிள்ளைன்னா, நான் ரோட்டரியில் வந்து கிட்டத்தட்ட 22 வருஷமாக இருக்கேன். இந்த ரோட்டரியில் 22 வருஷமாக இருக்கிறச்ச வந்து ரோட்டரிக்குன்னு ஒரு பாரம்பரிய தத்துவத்தை வச்சுருக்கோம். நல்லதுதான் புதுக்கோட்டையில் எந்த ரோட்டரினால எல்லாருமே அந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ணுறோம். மக்களுக்கு நல்லது செய்யணும், கெடுதல் பண்ணலாம், நல்லது செய்யணும். சாதாரணமாக எடுத்தீங்கன்னா ஒரு சாவுக்கோ ஒரு கல்யாணத்துக்கோ பட்டாசு வெடிச்சா தான் அது ஊர்வலமாக போகிறாங்க. அதனால் மக்கள்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது உணரும். ஸோ அதை நம்ம மூலியமாக நம்ம குறைப்போங்கிறதுக்காக அதான் அந்த பட்டாசு புகையே இருக்கக்கூடாது, ஓசோனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அதை வைக்கலாம். அதாட்டம் கல்யாணத்தில் நோ ஆர்டிஃபிஷியல் திங்ஸ், பிளாஸ்டிக் கிடையாது, எல்லாமே வந்து ஃப்ரெஷ், எல்லாமே ஃப்ரெஷ். கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கூட இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக. அதை என்ன சொல்லுவோம், எல்லாமே நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ், ஃப்ரெஷ் வெதே அதுல தான் தயார் பண்ணி. இந்த காகிதம் ஒரு மாதிரி மாலை பண்ணி தொங்க விடாம அதுவே கிடையாது, எல்லாமே கம்ப்ளீட்டா குடிச்சரம், பூச்சரம், வாழை மட்டை அப்படிதான் செஞ்சது. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப், இப்படி ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? நீங்க இருக்கிற அப்படியே எடுத்துக்கோ, கம்போர்டிங் பார்த்துக்கோ, அங்கே டிஸ்பென்சிங் அப்படியே எடுத்துனா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு பெரிய விஷயம், எனக்கு வந்து ஜப்பான்ல இருந்து ஒரு நண்பர்கள் வந்திருந்தாங்க. இதை எடுத்துக்க முடியுமாப்பா? கொஞ்சம் உள்ள இருக்கு இப்படி யார் இது சொல்றேன். இதுல வந்து இவங்க வந்து டாக்டர், உங்களுக்கு மேல நிக்கிறது இவங்க வந்து டாக்டர். அவ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்சுக்காக வந்தபோது நம்ம ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணி எப்படி பண்ணுறோம் என்னங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கும் ஜப்பானில் அவங்க வந்து வச்சுருக்காங்க. அவங்க இதில் ரோட்டரி இதில் வந்து வச்சு இதெல்லாம் என்ன லேர்ன் பண்ணோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டாங்க. இதாட்டும் ஒரு டிஸ்பென்சரியில் நான் பாரம்பரியமாக மருத்துவத்தை செய்கிறாங்கங்கிறத அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. ஜப்பான் they are rather என்ன சொல்லலாம், they are honoring your service. அது வந்து ஒரு சுத்து வரைச்சா புதுக்கோட்டையில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அப்படி போய் பார்த்துட்டு என்ன பண்றோம் என்ன அவங்க இந்த மாவை மருந்து அரைக்கிறதெல்லாம் அவங்களே செஞ்சு பார்த்தாங்க. செஞ்சு பார்த்துட்டு அதை போட்டோ நீங்க மருந்தால நீங்களே உற்பத்தி பண்றீங்களா? ஆமா, நாங்கள உற்பத்தி பண்ணி நாங்க எங்களுக்கு சென்டர் தனியா ஒரு சென்டர் வச்சிருப்போம். அங்க பண்ணி இங்க கொண்டு வந்து டிஸ்பென்ஸ் உங்களுடைய கண் பார்வையில பண்ணி இங்கே வந்து டிஸ்பென்சிங். இப்போ உங்களுக்கு வந்து ஜுரம், சளி, இருமல் எல்லாமே காம்பைன் இருக்கு, டயரியா இருக்குன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருந்து இருக்குமா. நாங்கள் அதுக்கு தகுந்தாப்புல எதை சீக்கிரம் கண்ட்ரோல் அதுக்கு தகுந்த மருந்தை சேர்த்து டோசஸ் பண்ணி ஒரு நேரத்துக்கு சொல்லலாமா? உங்களுடைய அனலைசேஷன் will be better than others அப்படின்னு சொல்லிக்கலாமா? அதனால தான் உங்களால ஏபிள் டு டயக்னோஸ் அண்ட் கிவ் தி ப்ராப்பர் மெடிக்கல் டாக்டர்னு சொன்னாலே டயக்னோசிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இல்ல அப்படின்னு நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீ இதை ஸ்கேன் அது கையை பிடிச்சி பார்க்காமயே அவ சொல்றதை வச்சே நீங்க இதை பண்ணிட்டு வாங்க, இந்த டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, இந்த டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதான் நான் பார்த்தேன், நீங்க வந்து ஒவ்வொருத்தரையும் எல்லாத்தையும் டீப்பா அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி giving the medicines. அதனால இப்போ கூட நான் யூஎஸ் போகிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்சுக்கு ஸ்டார்டிங் ஆன் 27. திடீர்னு எனக்கு கூப்பிட்டா வாழை ரோட்டரியிலேருந்து கூப்பிட்டுருக்காங்க. வயா ரோட்டரி 27 அன்னைக்கு போகிறேன். 12 days ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்சுக்கு. அது எந்த ஊர்? டெக்சாஸ். ஸோ அப்போ அடுத்தது உங்களுடைய வீடியோ அங்கே பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் நான். நிச்சயம் அந்த வீடியோ கட்டாயம் அனுப்பிச்சுவீங்க. நானும் என்னுடைய வேங்கடம் ராம்நாராயணன்ற இதில் நமது உலகம் சேனலில் உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் போடுறதுக்கு நான் நீங்கள் அனுமதிக்கணும். சார், he is 89. She is 89. From her childhood இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு
மாமா அப்பா பொண்ணா என் பொண்ணு கொடுத்துட்டு இப்போ ஊருக்கு போயிருக்கா. அது எங்கே தான் பார்த்தாலும் இந்த சீட்டில் வந்து கையை பிடிச்சி நான் சொன்னா தான் திருப்தியாக இருக்கும். திருப்தியாக உங்களுக்கு பாப்பா பார்த்தா நாங்கள் பார்க்க மாட்டாங்க, அவங்க சாப்பிட்டு தான் பார்க்க முடியுவாங்க. பாப்பா ஏற்கே சொல்லிடுவாங்க அப்பாட்ட தான் பார்க்கணுமா. இந்த கை ஸ்லோ ஆயே ஸ்லோ ஆய மொழியில நாத்தில் போட்டு வாங்கிட்டு கொடுக்குது. உடம்பெல்லாம் அப்படி வலிக்குது, காலை கையே எல்லாம். ப்ரெஷர்னால தான் ஓடிட்டு இருக்கு உடம்பு. மேலே 60 கீழே 90, 160 190. வலி இருக்கா? கை கால் வலி இருக்கா? கை கால் உடம்பு வலி வந்துட்டு இப்போ மயக்கம் வர வரேன். பாப்பா உட்காந்துருக்காங்க. ஒன்றும் புரியல. உண்மையிலேயே மண்ணுயிராட்டிலிருந்து கேள்விப்பட்டிருக்கேன். அடிக்காய் சரீராணி என்று ஒரு க்ஷணம் அடுத்த க்ஷணம் நாம் இருப்போமா இருக்க மாட்டோமா நமக்கு யாருக்குமே சாஸ்திரங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கச்சு அந்த பிராமணன் வந்து பலம் கேட்ட, நாளைக்கு காத்தா 10 மணிக்கு கன்ஃபார்ம்டாக கொடுத்தே சொன்னீங்க. நாளைக்கு நீ இருக்க போகிற விஷயமா, இல்லை அந்த சுவாமி இருக்க போகிற விஷயமா, இல்லை ஒன்றைய செல்வம் இருக்க போகிற விஷயமா, எது நிரந்தரம் வச்சிருக்க? அதனால ஓஹோ நீ நாளைக்கு சாஸ்திரமா இருக்க போகிறாய் என்பதை உணர்ந்திருப்பதனாலே நீ காலத்தை வென்றவன் என்பதை உலகிற்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஓடி போய் அந்த பிராமண பலம் பண்ணி கொண்டு வந்து அவர் உட்கார வச்சு அவருக்கு தேவையானதை கொடுக்கலாம் சொல்றான். அதையால என்ன இருக்கு, இந்த வேகம் என்பது எந்த ஒரு வழியை. ரொம்ப நன்றி, நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.